வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றியை தான் காட்டுறாங்க. வெற்றியும் துளசியும் சேர்ந்து பார்த்தோம்னா தீபாவையும் கேசவனையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அதில் தீபா அதாவது கேசவன் கூட ஒன்று சேர்றதுக்காக அங்கேருந்து கிளம்புவோம். அப்போ அபிராமி, மீனாட்சி, ஈஸ்வரமூர்த்தி இவங்க 3 பேருமே தடுக்கிறாங்க. எங்கே அப்படிங்கும் போது என் புருஷன் கூட தான் நான் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே அபிராமி சொல்கிறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உனக்கு நான் வேற ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், நான் என் கேசவன் கூட சந்தோஷமாக தான் இருந்தேன், ஆனால் உங்களுடைய பேச்சை கேட்டுட்டு நானும் கொஞ்சம் தடுமாறிட்டேன், எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சுது, அதனால நான் என் புருஷன் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படிங்கவும் என்ன பண்ணி நினச்சிட்டு இருக்கிற, பிரஸ்காரங்கள்லாம் இந்த மாதிரிக்கு அதாவது உனக்கும் புருஷனுக்கும் விவாகரத்து ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நேரத்தில் நீ இப்படி போகலாமா அப்படிங்கும்போது என்னப்பா இப்படி பேசுகிறீங்க, அதாவது நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாக்கி உங்களுக்கு அது நல்ல பேர் தானே கிடைக்கும், அதை புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரிக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் மீனாட்சி தடுக்கிறாங்க. தீபா, நாங்கள் சொல்கிறத கேளு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குற அப்படிங்கும்போது இங்க பாருங்க, நீ என் விஷயத்துல நீங்க தலையிட்டு இருக்காதீங்க, என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதா எனக்கு நல்ல வாழ்க்கை, இன்னும் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிளம்பி போகவும் இதை பார்த்துட்டு வெற்றியும் துளசியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, பாத்தீங்களாங்க, நம்ம பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம இவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறா, அவளுக்கு ஒரு வசதியான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், ஆனா இவன் என்னன்னா அதெல்லாம் உதறி தள்ளிட்டு அவங்க கூட சேர்ந்து கஷ்டப்பட போறேன்னு சொல்லிட்டு போறாள் அப்படிங்கப்போ அப்ப மீனாட்சி சொல்றாங்க, ஆமாத்த இவ பாருங்களேன் இப்படிலாம் இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அதான் இங்கே ஒரு மகராசி இருக்கிறாள், இவ தான் அவட்ட பேசி எடுத்து ஏதோ பேச்சை மாற்றிருப்பா போலுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வெற்றி சொல்கிறாங்க, எங்கள் பாருங்கம்மா, தீபாக்கா அதாவது அவள் புருஷன் கூட சேர்ந்து வாழ போகிறதா இருந்தால் அது அவள் எடுத்து முடிவாக இருக்கும், நீங்கள் தேவையில்லாமல் துளசி பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் ஆமாம் என்ன தான் பேசி இப்படி மயக்க வச்சுருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கோவத்தோடு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெற்றி துளசிக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியோ நீங்கள் போட்ட பிளான் சரியாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சுது, அக்கா அதாவது கேசவன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காக இங்கேருந்து கிளம்பிட்டா அப்படிங்கவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இதெல்லாம் நீங்கள் போட்ட பிளான் தான், சரியாக ஒர்க் அவுட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ துளசி சொல்கிறாங்க, சரி நான் கொஞ்சம் வேலை விஷயமா நான் வெளியூருக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதுக்கு என்ன, தாராளமாக போயிட்டு வாங்க, ஆனால் என்ன வேலையாக போகிறீங்க அப்படிங்கும்போது அதை நான் போயிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க, ஆனால் தியாவை தான் கவனிச்சிக்கணும் அப்படிங்கும் போது என்ன மேடம் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, தியா என்னுடைய குழந்தை, அவளை நான் பார்த்துக்க மாட்டேன்னா என்ன, நீங்கள் அதெல்லாம் போயிட்டு வாங்க, நான் அவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா தியா கிட்ட அவங்க துளசி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா ஊருக்கு போயிட்டு வருவேன், நீ சமத்தா அங்கே இருக்கணும் அப்படிங்கும்போது தாராளமாக போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லவும் மீனாட்சி இது கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெற்றி துளசிக்கு பணத்தை கொடுத்து அனுப்புவோம், அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது என்ன மேடம் நான் பணம் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்களா, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கொடுக்கவும் இது எல்லாத்தையும் மீனாட்சி பார்த்துட்டு பாரு இந்த வெற்றி துளசிட்ட எந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு உடனே துளசி கிளம்பும் போது உடனே மீனாட்சி தடுக்கிறாங்க, ஆமா நீ எங்க போற அப்படிங்கும்போது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கவும் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கவும் இங்க பாரு, நான் இந்த வீட்டு மூத்த மருமக அப்படிங்கும்போது நீங்க எப்படி மருமகளோ அதே மாதிரி தான் நானும் மருமக, நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கவும் அத்தை எங்க பாத்தீங்களா அத்தை இவ என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் அப்ப அபிராமி வராங்க, என்ன மீனாட்சி என்னாச்சு அப்படிங்கும்போது இவ எங்கேயோ கிளம்பி போறாள் அப்படிங்கிறாங்க, இவ போகப்பட்டவா திரும்பி வரவே வேண்டாம், தயவு செய்து இங்கிருந்து நீ கிளம்பி போயிட்டாலே போற அப்படின்னு சொல்லவும் எங்க பாருங்க இந்த மாதிரிலாம் நீங்க பேசிட்டு இருக்காதீங்க, நான் ஒரு வேலை விஷயமா போறேன் அப்படின்னு சொல்லும் போது அம்மா தாயே நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே போறோம், நீ திரும்பி வராட்டாலும் நான் சந்தோஷத்தான் படுவேனே தவிர நான் ஒன்றும் வருத்தப்பட போறது கிடையாது அப்படிங்கவும் அப்ப வெற்றி சொல்றாங்க, எங்க பாருங்க எதுக்காக நீங்க இவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க வாங்க நான் உங்களை கொண்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி அழைச்சிட்டு போறாங்க. அப்போ அவங்க போனதுக்கு அப்புறமா அபிராமிட்ட மீனாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்தீங்களா எங்க போறன்னு கூட அவ சொல்லாம அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்காள் அப்படிங்கும் போது இங்க பாரு மீனாட்சி, அவ எங்கேயாவது போய் தொலையட்டும், இவளை பத்தி பேச்சு எடுத்தாலும் எரிச்சலா இருக்குது, என் பொண்ணே இங்க இருந்து கிளம்பி போயிட்டா, அதுக்கப்புறமா இவ போனா என்ன இருந்தா என்ன, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவ மனசை இவாத மாத்திருப்பா அப்படின்னு சொல்லவும் அப்ப மீனாட்சி சொல்றாங்க, ஆமாத்த நீங்க சொல்றது கரெக்ட் தான், தீபா நம்ம பேச்சை கேட்டுட்டு பேசாம தான் இருந்தா, இவ தான் ஏதோ பண்ணியிருக்கணும், இவ பண்ண வேலையில தான் தீபா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு அபிராமி
அபிராமிகிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் கூட மீனாட்சி ஏற்றி விட்டுட்டு இருக்கவும் அபிராமி வந்து துளசியை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா லட்சுமி தான் காட்டுறாங்க. லட்சுமி வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கவும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ முருகன்ட்ட சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலையே அஞ்சலியுடைய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம மகேஷுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு மகேஷுக்கு பண்ணுறாங்க. அப்போ அஞ்சலி ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படிங்கவும் உடனே மகேஷ் வந்து அஞ்சலி தூங்கிட்டு இருக்காத்த, அவள் முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஃபோன் பேச சொல்கிறேன், ஒருவேளை அவள் ஃபோனில் சார்ஜ் இல்லையா இருக்கும் அப்படிங்கவும், அப்படியா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. உடனே மகேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, அஞ்சலி இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே ஒரேடியாக இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அஞ்சலி நினச்சி அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நான் அவசரப்பட்டுட்டேன், அதனால தான் அவள் இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அவள் கொஞ்ச நேரம் ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதுக்கே அத்தை வந்து இப்படி ஃபோன் எடுக்கலையான்னு சொல்லி கேட்டுட்டாங்க. இன்னும் எத்தனை நாள் தான் நான் சமாளிக்கிறதுக்கு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா லட்சுமியும் முருகனும் வந்து செட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா எல்லா பொருளுமே களைஞ்சு எடுத்து கிடக்குது. அப்போ வந்து லட்சுமி வந்து சொல்கிறாங்க, என்ன முருகா எல்லா பொருளும் களைஞ்சு எடுத்து கிடக்குது, அவர் இருக்கும்போது எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு தானே போனார், அப்படி இருக்கும்போது யாருங்க வந்திருப்பாங்க, ஒருவேளை யாராவது அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்களோ அப்படிங்கவோ. அப்போ முருகன் சொல்கிறாங்க, இல்லை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வரல அப்படின்னு அவங்க வந்து செய்கை காட்டுறாங்க. ஏன்னா எல்லா பொருளும் அப்படி இப்படி தான் இருக்குது, ஆனால் எதையோ தேடி வந்த மாதிரி இருக்குது, எதையோ தேடிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா லட்சுமி வந்து அவங்க வெற்றிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வெற்றி தம்பி எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இப்படி நாங்கள் செட்டுக்கு வந்தோம், இப்படி இந்த பொருளெல்லாம் களைஞ்சு கிடக்குது, எங்களுக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன், இருங்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பார்த்தோம்னா அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே லட்சுமி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு வெற்றி தம்பி எல்லா பொருளும் களைஞ்சு எடுத்து கிடக்குது அப்படின்னு சொல்லவும், யாராவது பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தால் அவங்க எடுத்துகிட்டு தானே போயிருக்கணும், ஆனால் அப்படி எடுத்துகிட்டு போன மாதிரிக்கு தெரியல அப்படிங்கவும் இப்போ வெற்றி வந்து பார்க்குறாங்க. ஆமாத்த எதையோ வந்து தேடிட்டு வந்திருக்கிறாங்க, எதையோ தேடி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கலன்னு தெரியல, அதனால தான் இங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பொருளை வந்து மாமா மறைச்சி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லவும், என்ன தம்பி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அப்படி என்ன பொருளை ஒரு மறைச்சி வச்சிருக்காரு அப்படிங்கும் போது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து சொல்லிட்டு இருக்கவும், அப்போ முருகன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, கடைசியில் நீங்கள் 2 பேர் தானே அந்த செட்டில் இருந்தீங்க, யாராவது அங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே முருகன் வந்து யோசனை பண்ணி பார்க்கும்போது இல்லையே அப்படி ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, இல்லை மாமா எதையோ ஒன்று வந்து மறைச்சி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதை தேடிக்கிட்டு தான் அங்கே வந்திருக்கணும், அது வந்து கிடைச்சதா கிடைக்கலையா என்ன பொருள்னு தான் தெரியல, சரி எதுக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனும் வெற்றியும் வந்து எல்லாமே தேடிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்து அதாவது மகேஷை பற்றின ஏதாவது ஆதாரத்தை அவங்க வந்து மறைச்சி வச்சுட்டு போனாங்களா சிவராமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா மகேஷை தான் காட்டுறாங்க. மகேஷ் வந்து காரில் வந்துட்டு இருக்கவும் இப்போ பஸ் ஸ்டாண்டில் வந்து அஞ்சலி மாதிரிக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்துருந்தாங்க மகேஷ். உடனே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மகேஷ் வந்து காரை நிறுத்திட்டு அவங்க திரும்பவும் அங்கே வந்து பார்க்கும்போது அஞ்சலி காணலை. அஞ்சலி மாதிரிக்கு ஒரு பொண்ணு இங்கே தானே நின்றுட்டு இருந்தா, ஆனால் பாவாடை தாவணி கட்டிட்டு இருந்தாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க உடனே பார்த்தோம்னா அவங்க பக்கத்தில் வந்து அந்த ஃபோட்டோவை வச்சு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணு இங்கே இருந்தாள் அப்படிங்கும்போது, ஆமாம் சார் இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க, இப்போ தான் கிளம்பி போனாங்க அப்படிங்கவும் அப்போ மகேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது அஞ்சலி மாதிரிக்கு ஒரு பொண்ணு இருந்தானா, இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும், இப்போ அந்த பொண்ணு எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சிசிடிவி வீடியோ அவங்க பார்க்குறாங்க. அப்போ சிசிடிவி வீடியோவில் அந்த பொண்ணு எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக வரவும், அப்போ அங்கே வந்து அவங்க பணம் கொடுக்கவும் உடனே வந்து அவங்களும் அதை ஃபுட்டேஜாக காட்டுறாங்க. அப்போ பார்க்கும்போது அஞ்சலி மரிக்கறி இருக்கிற பொண்ணு வந்து ஒரு வழியோடு போகிறாங்க. அந்த வழியை அவங்க நோட் பண்ணவும் இந்த இடத்தோட தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பார்த்தோம்னா அவங்க அஞ்சலி மரிக்கறி இருக்கிற பொண்ணை வந்து தேடி பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அந்த பொண்ணை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சதுமே மகேஷ் வந்து தன்னுடைய வீட்டுக்கு எப்படியோ அவங்கள பேசி எடுத்து அவங்க அழைச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.